ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்திக் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னோட டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ உட்காந்துட்டு இது அலெக்ஸான்னு ஒன்று இருக்குது, அதான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் இதெல்லாம் மடித்து கூட வைக்காமல் கேவலமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா பொருளையும் எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ எனக்கு பண்ண தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ரூம் டன். ஓகே, இந்த ரூமோட மேக் ஓவர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ டன். இதே போதும். ஏன்னா நாங்கள் படுக்கும்போது எல்லாத்தையும் இங்கே தான் நாங்கள் படுக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து படுக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படியே இருக்கட்டும், ஓகே கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே முடிச்சாச்சு. ஓகே, அவள் லூஸ் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்னமோ இருக்கும். ப்ரெஷ்ஷெல்லாம் பாத்ரூம்குள்ளே இருக்க வேண்டியது இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது எங்கள் அம்மாவோட ஃபோனு வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதையும் எடுத்து இங்கே வச்சாச்சு. டன். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோனை மட்டும் எடுத்துட்டோன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்க்க நீட்டாயிரும். ஸோ அவ்வளோதான், இந்த ரூமோட மேக் ஓவர் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் நாங்கள் வந்துட்டு வாரத்துக்கு 3 தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அம்மா எடுத்து வைக்கிறோட இந்த பைத்தியக்காரன் தான் வந்துட்டு நிறைய மெஸ்ஸி பண்ணி வைப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடக்கு. இந்த இடத்த க்ளீன் பண்ணி முடிக்கணும் இன்னைக்குள்ள. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே காலியாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள், இதுக்குள்ளே வந்துட்டு அவன் என்னென்னமோ வச்சுருக்கான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஆமாம், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். இதில் வந்துட்டு என்னென்னமோ வச்சுருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. அவ்வளோதான் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பர்ஃப்யூம் இருக்குது. இது எதுக்கு இங்கே இருக்குன்னே தெரில, பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் எழுதுறதுக்காக இப்படி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடிக்கு போயே ஒரு 2 நாளே ஆயிடுச்சு. ஸோ மாடியில் போய் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாடிக்கு போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயில் அடிக்குது பாருங்கள். இவ்வளோ வெயில் அடிக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ வெயில் அடிக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. இங்கே கிளிப்பெல்லாம் வேறு கிடக்கு. எதுக்கு கிடக்கு ஏது கிடக்குன்னு தெரில, பட் ஆனாலும் இந்த கிளிப்பு இருக்குது. ரொம்ப வெயிலாக இருக்குங்க, நிற்க கூட முடியல. நான் வேறு செப்பல் கூட போடாமல் வந்துட்டேன். எங்கள் வீட்டில் எது க்ளீனாக இருக்கோ இல்லையோ மாடி மட்டும் க்ளீனாகவே தான் இருக்குது எப்போவுமே. நானே கண்ணு வைக்கிறேன் போல். அங்கே பாருங்கள், அவங்க வீட்டு தண்ணி வந்துட்டு வளைஞ்சு ஊற்றுது பாருங்கள். இந்த பிளேட் வந்துட்டு நான் நிமித்தி வச்சுருந்தேன். இது நிமித்தி வச்சு ரொம்ப நாள் ஆச்சா, மாடியை கூட்டியும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இப்படி இருக்குது. டன். இப்படி தான் இருக்குது. நான் டெய்லி மாடியை வந்து பார்ப்பேன். ஒரு 2 நாளாக விளையாட போயிட்டதுனால மாடி யாருமே பார்க்கல, யாரும் வரது கூட இல்லை மாடிக்கு, வெயிலாக இருக்குன்ட்டு. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டு மழை பெஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு அப்படியே இங்கே வாசல் வரைக்கும் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே குழியாக இருக்கிறதுனால இது அப்படியே அங்கேருந்து ஃப்ளோட் ஆகி இப்படி வந்து இங்கேயும் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வத்தி கூட போயிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த கார்னர் இந்த கிராக்கெல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர்லாம் வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்த வச்சுருந்தோம். ஆனால் யாருமே அந்த இடத்துல வைக்கிறதில்ல. ஸோ டன். இந்த இடத்தையும் நாங்கள் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 50% கிட்ட எல்லாம் க்ளீன் பண்ணி கிட்ட முடிச்சாச்சு. ஆனால் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும். இன்னும் இந்த இடத்துல என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா என்ன போட்டு வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் இருக்குது.
நான் இப்போ இந்த செப்பல் எடுத்து நீட்டாக வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். ஒரு செப்பல் பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கி போச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவனை பாருங்க கிறுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பொருள்லாம் வேற இருக்கும். சந்தையில் தான் நாங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பிளாக் பண்ணுற மாதிரி வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இதையும் எடுத்து மேலே வச்சிட்டோன்னா முடிஞ்சு. என்னென்னலாம் தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருப்பான்னு தெரியாது இந்த ரித்திக் பையன். அப்பப்போ ஏதாவது தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுப்பான். இந்த ஸ்டூல் மேலே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஹெல்மெட் மட்டும்தான் வச்சுருக்கணுன்ட்டு நான் இப்படி வச்சுருக்கேன். அடிக்கடி எங்கள் அப்பா ஃபோனில் மெசேஜ் வரும். நாங்கள் டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இந்த கேட்டு பார்த்திங்கன்னா இந்த கேட்டு ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கிறனால இந்த கேட் நாங்கள் தூக்கவே மாட்டோம். ஒரு மாதமாக 2 மாதமாக தூக்காதனால கீழே பார்த்திங்கன்னா மண் ஆயிடுச்சு. நிறைய பொத்துன்னு மண் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்கேன். டெய்லி பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான் என்னோடய வேலை. இப்படி தான் இருக்குது. இவன் பாருங்கள் பாலெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எங்கள் கேட்டில் தான் இந்த மேட்டெல்லாம் வேறு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கேட்லேருந்து அப்படி இந்த கேட்டுக்கு மாற்ற போகிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டை வேறு ஓப்பன் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய தடவை வருவாங்க. அப்போ இது மேலே தொடும்போது ஏதாவது சப்போஸ் ஏதாவது பிளாக் டீ ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா அவங்க கையில் பட்டு அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு யாரும் தொடமாட்டாங்க அந்தளவுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டன் இந்த ட்ரூத்தி அப்படியே இந்த இடத்துல அப்படியே மேட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு மேட்டை எப்போவுமே இப்படி தான் போட்டு வைப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே தூக்கி இப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துலேருந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்துல இது எப்போவுமே சும்மா இருக்கிறதுனால இந்த இடத்துல பண்ணிட்டேன். மாப் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டுட்டு இருந்தோம். இந்த இடம் காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் ஒரு தடவை போட்டேன். எங்கள் அம்மாவும் அப்படியே பக்காவாக இந்த இடத்துல அப்படியே மாற்றிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கிறுக்கு மாதிரியே என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா டன் மேக் ஓவர்லாம் முடிஞ்சிருச்சு. அது பாருங்க அவனை அவ்வளோதானான்ட்டு பார்த்துட்ருக்கான். ஏன்னா வந்துட்டு நான் வேலை இவ்வளோலாம் சீக்கிரமாக முடிக்க மாட்டேன்ல. ஸோ அதனால தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். சோப்பு டப்பாலாம் இங்கே இருக்குது. ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஆனால் இருக்குது. ஸோ இருக்கிறத மட்டும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ நாள் இங்கே கடந்துட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரித்திகோட சோப்பு டப்பா இங்கே இருக்குது. எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அது ஒரு டப்பா எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தூக்கிட்டு போய் நான் இப்போ மேலே மாடியில் தான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி விளக்க மாதிரி இருக்குது. இது எங்கள் வீட்டில் ஒரு 7-8 வருஷமாகவே இருக்குது. சாரி, இது ஒரு 4 வருஷமாக இருக்குது எங்கள் வீட்டில். பாருங்கள் கீழெல்லாம் அப்படியே டேமேஜ் ஆகி போய் இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் பத்திரமா வந்துட்டு வச்சிட்ருக்கோம். இவனை பாருங்கள் லூஸ் மாதிரி பேண்ட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சு முடிச்சாச்சு. ஓகே டன். இப்போ தான் எங்கள் அம்மா தொப்புன்னு நான் வீடியோ எடுக்கும் போது தான் தொப்புன்னு ஏதாவது போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்காதீங்க. இதில் ரித்திக்கோடதெல்லாம் இருக்குது. பையா என்னமோ வச்சுட்டு திரியிறான். என்ன வச்சுருக்கான்னு தெரில. இந்த இடத்துல எங்கள் ஷூ ஸ்டாண்டு இருக்குது. சாரி செப்பல் ஸ்டாண்டா, நாங்கள் ஷூ ஸ்டாண்டுன்னு தான் சொல்லுவோம். அது இருக்குங்க. எல்லாத்தையும் நீட்டாக இது வந்துட்டு இப்படி இருக்கட்டும். இதுதான் நாங்கள் துடைப்போம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு இந்த இடத்த அப்படியே ஸ்வீப் பண்ணி முடிச்சிட்டோன்னா முடிஞ்சுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் ரித்திக் கொட்டி வச்சது தான். பாருங்கள் பெயிண்ட் அடிக்கும் போது பெயிண்ட் எல்லாம் இப்படி கொட்டி வச்சுருக்கான் விளையாடுறேன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தியக்காரன் வேறு எப்படா விளையாடலான்னு டென்ஷன் வேறு ஏற்றிட்டு இருக்கான். இன்னும் வீடு மட்டும் கூட்ட வேண்டியது இருக்குது. அது பார்த்திங்கன்னா வந்துட்டு சாயங்காலம் தான் நாங்கள் கூட்டுவோம். அப்போவே சேர்த்தே கூட்டிக்கலாம். எப்படியோ வீடு அழுக்காத ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். இவன் பாருங்க வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டான். நாளைக்கே கந்தரகோலம் ஆயிரும்ட்டு இவனே சொல்லிக்கிறான். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்.
இந்த எக்ஸாம் பேட் பார்த்தீங்கன்னா வெளியில தான் நாங்கள் வச்சுருந்தோம். இந்த ரித்திக் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்ட்டு வச்சுருந்தான். ஸோ எப்போ பார்த்தாலும் இவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுட்டோம். இது பழசு, ரொம்ப பழசு இது. ஸோ இப்போ ரித்திகை கூப்பிட்டு நம்ம என்ன விளையாடலாம் அப்படின்னு கேட்டுடலாம். ரித்திக், என்ன விளையாடலாம்? சும்மா ஏதாவது கோத்து விளையாடலாமா? என்ன கோத்து விளையாடலாம்? அவன் என்ன யோசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, பாருங்க இவனை என்னமோ கேட்டுட்டு இருக்கான். அது எதுக்கு? விரிச்சு போட்டு விளையாடவா? வேண்டாவா, போலாம். என்னத்தை விரிச்சு விளையாட போற? என்னத்தையே விளையாடலாங்கிறான் பாருங்க. நான் பாட்டு நிம்மதியாக செவனேன்னு உட்காந்து அங்கே இருக்கிற அலெக்ஸா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த லூஸ் தான் என் விளையாடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துச்சு. ஆனால் என்ன விளையாடலான்னு தான் இன்ன வரைக்கும் சொல்லலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ வந்துட்டு காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் அதோட ப்ளூபர்ஸ் கூட உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு ப்ளூபர்ஸே காட்டிடுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு எப்படி எடுத்தோங்கிறதெல்லாம் காட்டுறோம். சிங்காரி நாத்தனார் ஆடலாமா? ஓகே, வச்சுட்டு சிங்காரி நாத்தனார் சிங்கிள் டீ அத்தனா. நான் உன்னை எப்படி ஆட சொன்னா நீ எப்படி ஆடிட்டு இருக்க? நில்லு, இப்படி நில்லு, இப்படி நின்று நான் சொல்ற மாதிரி ஆடு. அந்த இடம் வேண்டாம், இங்கே வா, ரூம்குள்ள வாடா. டக்குன்னு இன்னைக்கு ஒரு வீடியோ வச்சு எடு. ஓகே, ஆடலாமா? ஓகே, 5 4 3 2 1 ஸ்டார்ட். சிங்காரி நாத்தனார் சிங்கிள் டீ அத்தனா, தோடு போட்ட காசுல எனக்கு ஊத்துனா, தஞ்சாவூர். சத்தம் கேட்டுருச்சு போ. ஆமா, நீ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே தான் பண்ணிட்டு இருக்க. அதான் உனக்கு படும். 1 hour later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அதை அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா இப்போ வேண்டாம், வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அந்த ஃபோனில் தான் நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம் நாங்கள் இப்போ. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவன் விளையாடலான்னு சொன்னான். ஆனால் இவன் என்ன விளையாடலாம் தான் இன்ன வரைக்கும் சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக் புக் எடுத்துட்டேன். காமிக் புக்கை எடுத்துகிட்டு ஒரு ஹைலைட்டரும் ஒரு பென்னும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ரித்திக் வந்துட்டு தனியாக தான் விளையாட்டாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிக் புக் தான் படிக்கலான்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். அந்த லூஸு பார்த்தீங்கன்னா என்னமோ லூஸு மாதிரியே பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் இன்னும் நான் படித்து முடிக்கல. இன்னும் இந்த கிர் நேஷ்னல் பார்க்னால் இன்னும் படிக்கணும். ஸோ அதுதான் நான் இப்போ படிக்கலான்ட்டு உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிர் நேஷ்னல் பார்க் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கேன். இதை அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். இவன் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு படிக்க வேற விட மாட்டேங்கிறான். லயன் குயன் மாதிரி இருக்கான், பார்த்துக்கோங்க. டென்ஷன் ஏற்றுறான் என்னைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு படிச்சு முடிச்சா. ஸோ பார்த்தீங்கன்னா சில வேலைலாம் பார்த்தீங்கன்னா ரித்திக் தான் எனக்கு செஞ்சு கொடுப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா அவனையும் வந்துட்டு நான் வந்துட்டு வேலை செய்ய சொல்லுவேன். வந்துட்டு சில இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்வான். இப்படி சொல்லி கொடுத்தோன்னா செஞ்சுப்பான். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:19 கிட்ட ஆகுது. 1 மணி நேரமாக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மெமரி கேம் தான் விளையாட போகிறோம். அது பார்த்துட்டு இப்போ நான் ரெட்டுன்னு சொன்னேன்னா வந்துட்டு ரெட் ப்ளூ அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி கேம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒயிட் ப்ளூன்னு சொல்லணும். ஓகேவா? திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு. இப்போ நான் பிளாக் ப்ளூ எல்லோ ஒயிட் black blue yellow white orange. அவனுக்கு அது மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தப்பு ராங் தப்பா சொல்லிட்டான். தப்பா சொல்றாங்க அவன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 3 2 1 ஸ்டார்ட். சிங்காரி நாத்தனார் சிங்கிள் டீ ஆத்துனா, தோடு போட்ட காசுல எனக்கு ஊத்துனா,
தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட வையாரி கல்யாண பண்ணி கண்ணி காத கில்லுரா பாம்பு பிடிக்க மகுடி மகுடிதான் பொண்ணை பிடிக்க கபடி கபடிதான் ஆகாயம் மேல பாரு வான வேடிக்க அப்பனோடு பொண்ணு வந்தா கண்ணை மூடிக்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிடுங்க. ரித்திக்கோட டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்துட்டு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ என்ன விளாட்லாம்? டென்ட்டா? இவனுக்கு ஆவனா இப்போ டென்ட்டுன்னு தான் சொல்லுவான். பயபுள்ள இவன் சேர்ந்து கட்டுவான், ஆனால் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது நான் தான். எல்லாத்தையும் நான் தாங்க எடுத்து வைப்பேன். கடை கேமா? ஷாப் ரீக்ரியேஷன் வீடியோன்னு ஒன்று எடுத்தோம், அதுலேருந்து கடை கேம்ன்ட்டே இருக்கான் இந்த லூசு பையன். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ உள் ரூமுக்கு தான் போகிறோம், ஏதோ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள் ரூமுக்கு தான் நாங்கள் இப்போ வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி இந்த ரூம் நீட்டாக இருந்தால் தான் எங்களுக்கு விளையாடவே போகணும். இங்கே பாருங்கள், பெயிண்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்ருக்கான். இவனுக்கு இந்த லூஸுக்கு பெயிண்ட் பண்ணுறதை தவிர எதுவுமே தெரியாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும். என்ன அப்படின்னா, இந்த டோரை நாங்கள் இழுத்து சாட்டணும்னா பாத்ரூம் கதவை ஆடும் காதில். இப்போ ரித்திக் உங்களுக்கு அதான் பண்ணி காட்டப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் லாக் பண்ணிட்டேன் கரெக்டாக, லைட்டே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ரித்திக் ஓப்பன் பண்ணி சாத்த போகிறான். இன்னொருக்கா சாத்து. நல்லா, அது இன்னும் ஆகவே இல்லைங்க, லைட்டாக ஆடும். அவன் பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணிட்டான். இப்போ நான் வந்துட்டு லைட்டாக ஆடும். ஸோ அது உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஆடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அதை பாருங்க, நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டோம். இவன் பார்த்தீங்கன்னா கண்ட பொருள்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு அதை வெளியில் கொண்டு போய் வைக்கவும் மாட்டான் இந்த ரித்திக் பையன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரித்திக்கு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். வீடியோ வந்துட்டு பாதியிலே கட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் எடிட்லாம் பண்ணல, அப்படியே தான் வந்துட்டு நாங்கள் வீடியோஸ்லாம் கூட அப்லோட் பண்ணுவோம். கட் பண்ணி எடுப்போம். இப்போ வந்துட்டு ஆயிடும். ரித்திக் பாதியிலே வீடியோ கட் ஆயிடுச்சு. நான் போயே சொல்லலை, வந்து பாரு. வீடியோ கட் ஆகல, எப்படி ஏமாந்தியா? என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த சம்மர் வெக்கேஷன்லாம் இப்படியே ஜோன்னு ஓடிடும் போல். போர் அடிக்குது எங்களுக்கு, அதான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இது 17 நிமிட்ஸ் கிட்ட போயிருச்சு. ஸோ வந்துட்டு இவ்வளோ லென்த்தாக வந்துட்டு ஒரு வீடியோ நாங்கள் எடுத்ததே கிடையாது. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. நாங்களும் அதை பார்க்காம அப்படியே எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் தென் டேக் கேர், லவ் யூ ஆல்.